ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கணிதா மஞ்சாரியோட 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்ம எக்ஸசைஸ் 2.1 பாலினாமியல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 18 எக்ஸசைஸ் 2.1. இதில் இப்போது 5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது ஒரு நம்பரு. இப்போது 5 பக்கத்தில் நான் எக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து பாக்ஸ் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் கொண்டு வராங்க. அந்த பாக்ஸில் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த தெரியாத ஒரு நம்பருக்கு வந்து நம்ம எக்ஸ் இல்லாட்டி ஒய் இல்லாட்டி இசட் அந்த மாதிரி வந்து நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ ஒய் இசட் இதெல்லாம் வந்து வேரியபிள். இப்போது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பவர் இருக்கும். இப்போது எக்ஸ் 2 அப்படின்னா அதோட பவர் வந்து 2. எக்ஸ் 3 அப்படின்னா அதோட பவர் வந்து 3. எக்ஸ் அப்படின்னா அதோட பவர் வந்து 1. இதான் வந்து வேரியபிளோட பவர். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதோட பவர் வந்து 0. இப்போது இதான் பேசிக்ஸு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம் வந்து நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து 2x2 மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போது இதை டேர்மாக பிரிச்சுக்கலாம். இதை டேர்மாக எப்படி பிரிக்கிறதுனா 2x2 மைனஸ் 5x ப்ளஸ் 3 இது வந்து எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இதை வந்து தனித்தனியாக டேர்ம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பாலினாமியல். இப்போ முதல்ல 2x2 எடுத்துக்கலாம். இதில் இந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் என்ன பவர் இருக்குது 2. அப்போனா இதோட பவர் வந்து 2 மைனஸ் 5x. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு வெறுமனா எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட பவர் வந்து 1 அப்படின்னா அதோட பவர் வந்து 1. 3 நம்பருக்கு வந்து பவர் வந்து எப்பொழுதுமே 0 தான். 0. இதில் பிக் நம்பர் எது 2. இப்போ இதோட பவரில் வந்து பெரிய நம்பர் வந்து 2. இப்போ இதுதான் வந்து டிகிரி. இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து டிகிரி 2. உங்களுக்கு புரியுதா? இப்போ செகண்ட் சம்ம y3 ப்ளஸ் 2y மைனஸ் 1. y3 இதோட பவர் வந்து 3. 2y இதோட பவர் 1 கான்சனன்ட் நம்பர் இதோட பவர் வந்து 0. இப்போ இதில் பிக் நம்பர் 3. அப்போனா டிகிரி என்ன? ஆன்சர் வந்து 3. ஓகேவா? இப்போது தேர்ட் சம் வெறும் கான்சனன்ட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல். இப்போ கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு டிகிரி வந்து எப்பொழுதுமே 0 தான். அப்போனா இதோட ஆன்சர் வந்து 0. இப்போ ஃபோர்த்து சம்ம 4z மைனஸ் 3. இதில் ஜெட்டோட பவர் என்ன 1. கான்ஸ்டன்ட் நம்பருக்கு வந்து 0 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 1. ஒரு கான்ஸ்டன்ட்டில் வந்து வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய நம்பர் தான் வந்து டிகிரி. இப்போது இதில் வந்து நீங்கள் இது மாதிரி போட்டு பார்க்கவே வேண்டாம். இதில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து பார்த்த உடனே சொல்லிடலாம். இதில் ஹையஸ்ட் பவர் எது 3. ஆன்சர் வந்து டிகிரி வந்து 3 தான். இப்போ ஒரு சின்ன ரீகேப்னா இதில் டிகிரி கண்டுபிடிக்க இதோட ஹையஸ்ட் பவர் மட்டும் பார்த்தா போதும். நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிடலாம். இப்போது நம்ம வந்து கொஷின் நம்பர் 2க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாலினாமியல் நம்பராக இருந்ததுன்னா அதோட டிகிரி வந்து 0. எக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட பவர் வந்து 1 அப்போனா டிகிரி 1. எக்ஸ் 2வாக இருந்துச்சுன்னா அதோட பவர் வந்து 2 டிகிரி 2. எக்ஸ் 3ஆக இருந்துச்சுன்னா அதோட பவர் வந்து 3 டிகிரி 3. இப்போது நம்ம செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 2 3. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் நோட்டில் உள்ளதோ புக்கில் உள்ளதோ பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதக்கூடாது. நீங்களாக ஓனாக வந்து எழுதணும். அப்போ தான் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி அர்த்தம். இது வந்து மனப்பாடம் பண்ண இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஹையஸ்ட் பவர் வந்து நம்மளுக்கு வந்து 2வாக இருந்தது அப்படின்னா நம்ம பாலினாமியல் 2 எழுதியிருக்கோன்னு அர்த்தம். ஹையஸ்ட் பவர் 1க்கு கேட்டிருக்காங்க. டிகிரி 1 கேட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் பவரே வந்து 1 தான் நீங்கள் எழுதணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் இப்போது நம்ம டிகிரி 1க்கு வந்து நம்ம வந்து எழுதுகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து எக்ஸோட பவர் என்ன
1 அப்படின்னா வந்து அதோட டிகிரி வந்து 1. இப்போது டிகிரி 1க்கான எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கொடுத்துருக்கேன். டிகிரி 1க்கான எக்ஸாம்பிள். இப்போ டிகிரி 2க்கான எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ y2 + 5x அப்படின்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒய்க்கான பவர் என்ன 2. நம்மளுக்கு வந்து டிகிரி 2க்கான எக்ஸாம்பிள்ஸ் தானே நம்ம இப்போ கொடுக்கணும். y2 தான் வந்து இருக்குது. இங்கே 5x இருக்குதுன்னா எக்ஸுக்கான பவர் 1. அப்போனா நம்ம ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து டிகிரி 2க்கான எக்ஸாம்பிள். 3 டிகிரி 3க்கான எக்ஸாம்பிள் வந்து மாதிரி வந்து 2 இருக்கணும். டிகிரி 2னா வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கணும். டிகிரி 1னா வந்து 1 டேர்ம் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ சிம்பிளாகவே டிகிரி 3 இருக்க மாதிரி வந்து நம்ம எழுதலாம் பாருங்கள். x3 + 2. இதில் வந்து எக்ஸுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் என்னது 2னா கான்ஸ்டன்ட் நம்பரு. இதுக்கு வந்து பவர் வந்து 0. x3க்கு வந்து பவர் வந்து 3 அப்படின்னா வந்து டிகிரி எவ்வளவு 3. ஈஸியாக நம்ம எழுதிட்டோம் பாருங்கள். மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பரே யூஸ் பண்ணி இதே மாதிரி தான் எழுதணும்னு எந்த இதுவும் கிடையாது. இப்போ டிகிரி 2க்கு வந்து x2 + 7 எழுதலாம். 3a2 - 5 எழுதலாம். 10y2 + 4 எழுதலாம். இந்த மாதிரி வந்து என்ன வேணால் வந்து நீங்கள் எழுதலாம். நீங்கள் எனக்கு வந்து டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி 3க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்களே வந்து உருவாக்கி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணி சொல்லுங்கள். நான் ரைட்டான்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான் இந்த கொஷினு. பவர் வந்து நம்ம வந்து 2 தான் ஹையஸ்ட் பவர் வர மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து டிகிரி 2க்கான எக்ஸாம்பிள். 3 வந்து ஹையஸ்ட் பவர் வர மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அது 3க்கான எக்ஸாம்பிள். நீங்கள் எந்த கான்ஸ்டன்ட் நம்பரு எந்த வேரியபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஷின் நம்பர் 3 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் ஆர் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x2 அண்ட் x3 இன் தி பாலினாமியல். இங்கே வந்து பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதில் x2க்கும் x3க்கும் என்ன கோஎஃபிஷியன்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். கோஎஃபிஷியன்னா என்ன அப்படின்னா a y x இந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து வேரியபிள். இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வந்து கோஎஃபிஷியன்ட்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. இப்போ வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். இப்போ எக்ஸ் வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் நான். இப்போ 5x இருக்குது அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வந்து கோஎஃபிஷியன்ட். இதோட ஆன்சர் வந்து 5. இப்போ ஒய்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர், வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? இப்போ அடிஷன்னா நம்ம ப்ளஸ் போட்டு எழுதணும்னு தேவை கிடையாது. அதுவே வந்து கொஷினுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மைனஸ் சிம்பிளை போடணும் நம்ம. -8 இதுதான் வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இப்போ a2 நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். a2 வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 12 தான் இதோட கோஎஃபிஷியன்ட். இப்போ நம்ம கொஷினை நம்ம பார்க்கலாம். இப்போ x4 - 3x3 + 6x2 - 2x + 7. இதில் வந்து x2க்கும் x3க்கும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 6x2ட கோஎஃபிஷியன்ட் என்னது? வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். அப்போனா 6x2வோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6. இப்போ x2வோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6. இப்போ x3யோட கோஎஃபிஷியன்ட் வந்து வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் -3. இப்போ x3க்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? -3. உங்களுக்கு நல்லா புரியுதா? இப்போ வந்து இது 2 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்சர்ஸில் எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x2 is equal to 6. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x3 is equal to -3. இதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போது எக்ஸ் மட்டும் அவங்க கேட்கல. இப்போ ஒருவேளை எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, இது வந்து குழப்பிக்க ஒன்றுமே இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கான பவர் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1ன்னு எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. இதே மாதிரி தான் எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு தான் எழுதணும். இப்போ எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மு கொடுக்குறேன். x5 - 4x3 + 5x + 9. இப்போது இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட்டும்
x3க்கான கோஎஃபிஷியண்ட்டும் வந்து எனக்கு ஆன்சராக வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க. உங்களுக்கு புரியுதா? எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட், x3க்கான கோஎஃபிஷியன்ட். ஓகேவா பிள்ளைங்களா? இப்போ கொஷின் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் இன் தி பாலினாமியல்னு கீழே ஒரு பாலினாமியல் கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் முன்னாடி கொஷினுக்கு சொன்ன மாதிரியே தான், வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இசட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ Z2 இருக்குது, Z2 நம்மளுக்கு வந்து கேட்கல. இப்போ Z3 இருக்குது, Z3யும் நம்மளுக்கு கேட்கல. Z மட்டும்தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. Z வந்து இங்கே இல்லை. இது வந்து 11ங்கிறது கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான், இங்கே வந்து Z பக்கத்தில் இல்லை. அப்போனா Zக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 0. இதுதான் ஆன்சரு. கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து படித்து பாருங்கள். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்களோ வேரியபிள், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும்தான் கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து எழுதணும். இப்போது x2 கேட்டிருந்தாங்க அப்படின்னா, x2க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும்தான் நம்ம வந்து கோஎஃபிஷியண்ட்டாக எழுதணும். x3 கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். x கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து ஆன்சரில் எழுதணும். அதனால் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு கொடுக்குறேன். 7x4 + 3x2 - 5. இதை நோட்டில் எழுதிக்கங்க. இப்போது இதில் எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன தான் வந்து கொஷின். எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கொஷின் நம்பர் 4ன்னு போட்டு ஆன்சர் வந்து கொடுங்க. எனக்கு நான் ரைட்டானு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். 5th கொஷின், வாட் இஸ் தி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் தி பாலினார்மியல்னு சொல்லி கீழே ஒரு பாலினாமியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேரியபிள் இல்லாமல் தனியாக இருக்கிற நம்பர் தான் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அம்மா அப்பாவோட வெளியில் போயிடுறாங்க, அக்கா அண்ணனோட வெளியில் போயிடுறாங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. அப்படின்னா வந்து நீங்கள் மட்டும் வீட்டில் ஒரு ஆளாக இருக்கீங்க. ஒரு ஆளாக இருக்கிற நம்பர் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் நான். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 9x3 இருக்குது, இதுக்கு வந்து வேரியபிள் எக்ஸ் இருக்குது. 5x2 இதுக்கு வந்து வேரியபிள் எக்ஸ் இருக்குது. இப்போது -8x இதுக்கு வந்து வேரியபிள் எக்ஸு இருக்குது. இப்போ அடுத்தது -10. இப்போது இதுக்கு எக்ஸு, ஒய், இசட்டுன்னு ஏதாவது வேரியபிள் இருக்கா? இல்லை. அப்போனா வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 10. ஆன்சர் என்ன? கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு -10. ஓகேவா? மைனஸை விட்டுறக்கூடாது. -10. இப்போது தனியாக இருக்கிற வேரியபிள் இல்லாத தனியாக இருக்கிற நம்பர் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். 6x4 - 3x2 + 8x + 15. இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இதில் நல்லா பாருங்கள், வேரியபிள் இல்லாத நம்பர் எதுவோ அதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த நம்பரில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறத எனக்கு 5th கொஷின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2.1 எக்ஸசைஸில் நம்ம 5 கொஷினும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸில் அப்படின்னா, டிகிரி, பாலினார்மியலு, கோஎஃபிஷியன்ட்டு, கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த 4 கான்செப்டையும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.